வணக்கம். நாம் ஒரு அக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா வெறும் கையாக போக மாட்டோம். ஒரு குசேலர் கூட தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவலை எடுத்துகிட்டு போனார் இல்லையா? இப்போ நம்ம எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போகிறோம், வெறும் கையாக போகிறதில்ல. ஆனால் நாம் என்ன கொடுக்குறோம், அது அவங்களுக்கு பயனாகுமாங்கிறத பற்றி நினைக்கிறது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் கொடுக்கலான்னு பார்க்குறேன். என்ன தெரியுமா, நாம் யார் வீட்டுக்காவது ஏதாவது ஒரு அக்கேஷனுக்கு போகிறோம், ஒரு புகுமனை புகு விழாவோ அல்லது இல்லை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிற பொழுது அதில் நம்மளுடைய கலாச்சாரமும் பண்பாடையும் அப்படியே லட்டு மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா ஆண்டாண்டு அவங்களுக்கு உதவுறது மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறைக்கும் போகும். நான் எதை பற்றி சொல்கிறேன்னு தெரியுதா? ஒரு சின்ன க்ளூ கொடுக்கட்டுமா? ஓம் நமோ வெங்கடேஷாய. அதே தாங்க, 1000 நாமங்கள் 1000 கதைகள் பற்றி நானும் ஒரு புஸ்தகமாக வாங்கி படித்து அதை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்கேன். டாக்டர் வெங்கடேஷை போல நமக்கெல்லாம் புரிகிற அளவுக்கு பேசி சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த விற்பனர் நான் பார்த்ததில்லை என்னுடைய ஆயுசில். ஒரு புஸ்தகமாக நானும் வாங்கி சேர்த்து வச்சுருக்கேன். 5வது புஸ்தகம் கூட வரப்போகிறது. இதில் நீங்கள் எதையுமாவது வாங்கலாம் அல்லது எல்லாத்தையுமே வாங்கலாம். இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, இதுவே பெரிய சொத்துன்னு நான் சொல்லுவேன். வீட்டில் இருக்கிறவங்க படிக்கலாம், படித்து பிள்ளைங்களுக்கு சொல்லலாம். அடுத்த தலைமுறைக்கு 1000 நாமங்கள் 1000 கதைகள். எங்கள் காலத்தில் கதை கேட்டு வளர்ந்தோம், இதில் இருக்கிற கதைகளை கூட நீங்கள் எடுத்து சொல்லலாம் இல்லையா? எனக்கு கதை சொல்ல பிடிக்கும், கதை கேட்க பிடிக்கும். குறிப்பாக டாக்டர் வெங்கடேஷோட கதைகள். அவசியம் நீங்கள் இதை வாங்கி பரிசு அளிக்கலாம். எனக்கே கூட நீங்கள் பரிசாக கொடுக்கலாம். நன்றி.